Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. தேர்தல் வாக்குப்பதிவுலாம் முடிந்து நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது. நாளைக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற விவரம் தெரிஞ்சிடும். யார் யார் எந்தெந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிடும். குறிப்பாக இந்த தேர்தலில் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க, முக்கிய வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள். அவங்கள பற்றி கொஞ்சம் நம்ம இந்த டைமில் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். தேர்தல் முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு 6 பேர் மட்டும் பார்ப்போம். நீங்கள் சொன்னது போலயே எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு நாடு முழுக்க. நாளைக்கு அஃபிஷியலாக வாக்கை எண்ணக்கூடிய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு மதியத்துக்குள்ள யார் லீடிங் வர போறான்ற ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த நிலையில தான் நம்ம மக்கள்கிட்ட ஒரு ரீவைன் மாதிரி நம்ம பண்ண போறோம். அதில் முதல்ல பார்க்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி தான் ஸ்டார் கேண்டிடேட்ல நம்பர் 1 நம்மளுக்கு பார்க்க போறோம். நரேந்திர மோடியை பொறுத்தளவுல இது அவருக்கு 3வது தேர்தல், 3வது மக்களவை தேர்தல். முதல்ல போட்டிட்டு 2014 போட்டிட்டார். 14 போட்டிட்ட உடனே அவர் பிரதமர் ஆயிட்டாரு. 2014 அவர் 2 தொகுதியில போட்டிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். குஜராத்தில் இருக்கிற வதோதரா தொகுதியும் வாரணாசி தொகுதியிலையும் போட்டிட்டாரு. அதுதான் இவென்ச்சுவலா ஒரு அவுட்புட்டா வந்தது. ரெண்டுமே ஜெயிச்சாரு. அப்புறம் வாரணாசி தொகுதியை மட்டும் கையில வச்சுட்டு வதோதரா தொகுதியை விட்டு கொடுத்துட்டாரு. அப்போ ஆரம்பிச்ச வாரணாசி இன்னுமே அவர் தொடர்ந்து கையில வச்சுட்டு இருக்காரு. 2019லயும் ஒரு மெஜாரிட்டியான வெற்றி அவருக்கு. 2024லயும் போட்டிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு அகைன்ஸ்ட் ஆப்பனன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. 2014 மோடிக்கு அகைன்ஸ்டா 41 பேர் போட்டிட்டாங்க. 2019 26 பேர் போட்டிட்டாங்க. 2024 வெறும் 6 பேர் போட்டிடுறாங்க. இப்போ இதில் பாஜக என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாட்டி மோடி ஹேட்ரிக் வெற்றி அடிக்க போறாரு. இந்த வாட்டி மெஜாரிட்டி ரொம்ப பெருசாக இருக்கணும். கண்டிப்பாக மெஜாரிட்டி அவருக்கு இருக்கும். ஏன்னா அவர் கூட 6 பேர் மட்டும் தான் போட்டிடுறாங்க. அதனால மோடி கண்டிப்பாக பெரிய மெஜாரிட்டி ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு பாஜகக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ராகுல் காந்தி. 2004 இருந்து அமேதி தொகுதியில் தொடர்ந்து போட்டிட்டவர். 2004, 2009, 2014, 2019 அப்படின்னு தொடர்ச்சியாக அமேதி தொகுதியில் போட்டிட்டவர் ராகுல் காந்தி. இதில் இறுதியாக 2019 போட்டிட்டப்ப வயநாடு, அமேதி அப்படின்னு 2 தொகுதியில் போட்டிட்டார். அதில் வயநாட்டில் ஜெயிச்சார், அமேதியில் தோல்வியை சந்தித்தார். இவர் எதிர்த்து அப்போ நின்னது ஸ்மிருதி இரானி, அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ மீண்டும் வயநாட்டில் 2024 ராகுல் போட்டிட்டார். அங்கே வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் அவர் அடுத்த தொகுதியில் போட்டிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் குறிப்பாக அமேதியில் போட்டிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அதற்கு விடையாக கடைசியாக அவர் அமேதியில் இல்லை, இந்த வாட்டி 2வது தொகுதியாக ரேபரேலியில் போட்டிடுவார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. ரேபரேலியும் காங்கிரஸினுடைய பாரம்பரிய தொகுதி. சோனியா காந்தி அங்கே தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தாங்க. இந்த முறை அவங்க ராஜஸ்தான்லேருந்து மாநிலங்களவை எம்பி ஆனதுனால ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டிகிட்ருக்காரு. நாளைக்கு ரேபரேலி, வயநாடு 2 தொகுதியிலும் ராகுல் காந்தி வெல்கிறாரா அல்லது எந்த தொகுதியில் வெல்கிறார் அப்படின்றது தெரிஞ்சிடும். இதில் வயநாட்டில் குறிப்பாக கவனிக்கணும், இந்திய அளவில் மொத்தமாக இந்தியா கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ், சிபிஐ. கேரளாவில் தனித்தனியாக போட்டிடுறாங்க. அதில் கேரளாவில் வயநாட்டில் ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கிறது சிபிஐயுடைய மூத்த தலைவரான டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா போட்டிடுறாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன இறுதி கட்ட முடிவுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டார் கேண்டிடேட் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா. மோடியோட தளபதிகள் ஒருவரான அமித்ஷா குஜராத் மாநில தலைநகரான காந்தி நகரில் போட்டிட்டு இருக்காரு. 2014 அமித்ஷா தேசிய அரசியலுக்கு வர ஆரம்பிக்கிறார். 2014 போட்டி போடல. 2014 வந்தோடனே பாஜக ஜெயிச்ச உடனே அவருக்கு அகில இந்திய தலைவர் பதவியை கொடுக்குறாங்க. 2017 குஜராத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போதான் முதல் முறையாக பார்லமெண்ட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து நடந்த 2019 தேர்தலில் காந்தி நகரில் நின்று ஜெயிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி காந்தி நகர் யார்கிட்ட இருந்தது அப்படின்னா, பாஜகவோட மிக மூத்த தலைவர்கள் ஒருவரான எல்கே அத்வானி தான் காந்தி நகர் கையில் வச்சிருந்தார். அப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் எல்கே அத்வானியை விட்டு கொடுத்து இவர் போட்டிட்டார், அமித்ஷா போட்டிட்டு ஜெயிச்சு வந்தார். இப்போ மறுபடியும் 2024 காந்தி நகரில் போட்டிட்டு இருக்காரு. அவரோட எலெக்ஷன் ஃபேட் எப்படி இருக்குன்றது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது இதில் நம்ம அகிலேஷ் யாதவை பற்றி பார்க்க போகிறோம். அவர் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவராக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. 2000, 2004, 2009, 2019 ஆகிய காலகட்டங்களில் நடந்த தேர்தல்களில் எம்பி எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக இருந்தவர் அகிலேஷ் யாதவ். இதில் 2009, 2019 அந்த 2 டைம் மட்டும் குறைந்த ஆண்டுகள், 3 ஆண்டுகள் எம்பியாக இருந்திருக்கார். அப்புறம் அந்த இதுவை ரிசைன் பண்ணிட்டு போனவர். அதே போல் இவர் அசம் நகர், கன்னூஜ் அப்படின்ற 2 தொகுதியில் தான் மாறி மாறி இந்த டென்யூர் எல்லாத்துலேயுமே நின்றுட்டு இருந்தார், போட்டிட்டார். இப்போ 2024 கன்னூஜ் தொகுதியில் தான் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. இந்த கன்னூஜ் தொகுதிக்கு ஃபஸ்ட்டு சமாஜ்வாதி பார்ட்டிலேருந்து ஒரு நபரை அறிவித்தாங்க.
அதுக்கப்புறம் தொண்டர்களுடைய விருப்பத்தை ஏற்று போட்டிக்குள்ளே வந்தவர் அகிலேஷ் யாதவ். பார்ப்போம், இதுவும் நாளைக்கு என்ன முடிவுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டார் கேண்டிடேட் வந்து நிதின் கட்கரி. மோடி அமைச்சரவையிலேயே மிக முக்கிய அமைச்சர்கள் ஒருவர்னா நிதின் கட்கரியை சொல்லலாம். ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட தீவிர ஆதரவு அவருக்கு இருக்கு. தொடர்ந்து ஆர்எஸ்எஸோட தலைமையம் இருக்கக்கூடிய நாக்பூர் தொகுதியோட எம்பியா தொடர்ந்து நிதின் கட்கரி இருக்கார். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 எலெக்ஷன்லாமே நிதின் கட்கரி தான் தொடர்ந்து ஜெயிச்சு வந்துட்டு இருக்காரு. பல வாட்டி நிதின் கட்கரியோட பேர் வந்து தேசிய அரசியல் அடிபட்டிருக்கு. எங்கே அடிபட்டது அப்படின்னா மோடிக்கு அப்புறம் நிதின் கட்கரி பிஎம் கேண்டிடேட்டாக வாய்ப்பு இருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரி வந்து முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க மோடிக்கு பதிலாக அப்படின்ற பேச்சு வந்து பரவலாக நம்ம அடிபட்டதை பார்த்தோம். இந்த வாட்டியும் நிதின் கட்கரி நாக்பூரில் போட்டிட்டு இருக்காரு. தேசிய அரசியலில் ஒருவேளை பாஜக ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரோட இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு விரைவில் தெரிய வரும். அடுத்தது நம்ம இந்த ஸ்டார் கேண்டிடேட்டில் பார்க்க போகிறது திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஒரு முக்கிய நபரான மோஹுவா மொய்த்ராவை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க 2019 தான் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்க வெற்றி பெற்று. கிருஷ்ணா நகர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று கடந்த தேர்தலில் மக்களவையில் சேவையாற்ற போனாங்க. பிறகு இப்போ 2024 அதே தொகுதியில் தான் போட்டிடுறாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டெல்லாம் எழுந்து குறிப்பாக மக்களவை உறுப்பினர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய லாகின் ஐடி சம்பந்தமாக அவங்க மேலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அது அவங்கள கேள்வி நேரத்தில் கேள்விகள், அதாவது எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அல்லது அமைச்சர்களிடம் கேட்க வைத்திருந்த கேள்விகள் தயாரிக்கக்கூடிய அந்த லாகின் பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியமானது. இதை 3ஆம் நபர் பார்லிமெண்ட்லேருந்து வெளியிருந்த ஒரு நபர்கிட்ட கொடுத்தாங்க. அது மூலிமா தான் இவங்க கேள்விகள்லாம் தயார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அதை எதிர்கொண்டாங்க. இதன் காரணமாக இடியுடைய விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டாங்க. அப்படி இருந்தும் 2024 மீண்டும் மம்தா பானர்ஜி அவங்களுக்கு அதே கிருஷ்ணா நகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இதை பற்றியும் நம்ம என்னன்றதை பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.